இப்ப என்ன மகன், நீங்களும் உம்மா மாதிரி எந்த தலையில எல்லாத்தையும் போடுறீங்க? கல்யாணத்தை நான் என்ன விருப்பத்துக்கா முடிச்சேன் இல்லையே. சாலிக்காக்காட பரம்பரை காணி வேற ஆக்களுக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டும்தான் உங்களோட நோக்கம். ஆரம்பத்தில் நானும் வேணாம்னு அஞ்சேன். நான் பேசுறத கேட்கல, நீங்க உங்களுக்கு கேட்க நேரம் இருந்துச்சு. மகன், நீங்க கல்யாணம் கட்டி 8 மாசம் வாழ்ந்திருக்கீங்க. இப்ப போய் 8 மாசமா நான் வாழத்தான் முயற்சி செய்யறேன். ஏழாம கிடக்கு பாப்பா. நான் அப்பவே வேணாமண்டு செல்லுக்க நீங்க என்ன சொன்னீங்க? என்ன படிச்ச வைக்கங்களாம், செலவழிச்சிங்களாம், உடுப்பெல்லாம் வாங்கி தந்தீங்களாம், கெம்பசிக்கு அனுப்பினீங்களாம், தேவையான எல்லாத்தையும் வாங்கி தந்தீங்களாம். ஒன்றையா ரெண்டையா சொன்னீங்க. செய்த எல்லாத்தையும் சொல்லி காட்டின பிளாக்மெயில் பண்ணீங்க. இப்ப நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் அவரோட வாழ்ந்தா அது எனக்கு பாவம். நான் தலாக் செல்ல போறேன். மகன், தலாக்கு சொல்றா அது அவ்வளவு பெரிய வேலையா? காதியாருக்கு டெலிபோன்ல விஷயத்தை சொன்னாலே போதும், நாம மினக்கட தேவையில்லை. அப்ப அந்த வேலையை பாருங்களேன். சும்மா வந்து என்ன பயங்காட்டாம. ஆனா தலாக்கு சொன்னாலும் சாலிக்காக்கா சந்தேதையும் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஓ, சொல்லி போட்டேன். என்ன? சாலிட மகள்கிட்ட செல்லுங்களேன். அவளே காதி கிட்ட பிரச்சனையை கொண்டு போட்டும். உண்டுக்கு மேல உண்டு பிழையாவே செய்ய போறீங்க வாப்பா. நமக்கு பெரிய அழிவு நடக்க போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா விளங்கு. இவ்வளவு பயப்படுற நீங்க ஏன் அந்த பிள்ளைய அநியாயத்துக்கு குடும்பப்படுத்தணும்? அவட கருப்பை இழிவாயன் பழிச்சு காட்டணும் பாப்பா. எதையும் சமாளிச்சுக்க போகலாம். மனசுக்கு பிடிக்காத குடும்பத்துக்குள்ள இருக்கவே ஏலா. ரியானா வாய திறந்தாலே எனக்கு பிடிக்குது இல்ல. அவ அன்பா இறக்கமா சொல்றது எல்லாம் எனக்கு எரிச்சலா விளங்குது. அவள் செய்யற எல்லா நலவும் தப்பாத்தான் எனக்கு விளங்குது. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுத்துட்டேன். எனக்கு இதுக்கு மேல பொறுமண்டு ஒன்று இல்ல. ஓ, வேணாண்டா பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் பழமொழி இருக்குத்தானே. இதுக்கு மேல நான் ஒன்றுக்கும் செய்யல. ஒரு நாள் அந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சிருக்கேலாண்டா. கடைசி முடிவேடு அந்த பிள்ளை இனியாவது நிம்மதியா இருக்கட்டும். பாப்பா பாப்பா, அங்க கொஞ்சம் பாருங்களேன். காய போட்ட நெல்ல 2-3 ஆடு குடிக்குதாகும். கெதியா போய் ஆட்ட துரத்துங்க பாப்பா. இந்த அரவா போன மம்மளி காக்காண்ட 3 ஆடும் படுற பாடு. ஒரு வீட்டில நெல்லு குத்தி காய வைக்கிறத விட அத ஆடு மாடு காகம் கடப்பளிக்கிட்டு இருந்து பாதுகாக்கிறது தான் மகரம் குறைஞ்ச வேலையா கிடக்கு. மக, நீ நடக்காத, வீட்டுக்கு போ. நடக்காத மக, சின்ன கேளு மக. ஆட்டுக்குட்டி ஓடிட்டு வாப்பா, வெயிலுக்குள்ள நிக்காம வாங்கல. அது சரி பிள்ளை, கண்ணேரமா என்ற முகத்தை பார்த்துக்கு நிக்கிற. இத குடிங்க பாப்பா. பாப்பா கெதியா குடிங்க. குடிச்சிட்டீங்களா பாப்பா? குடிச்சிட்டேன். அப்ப நீங்க போறீங்களாப்பா? மக, என்ன நீங்க வாழமையா வந்தா நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்ற, நீங்க இன்னைக்கு என்ன போங்க போங்கன்னு சொல்ற? அவர் வார நேரம் ஆயிட்டு வாப்பா. அவர் வார நேரம் வந்தா தெரியாதா? புருஷன் வேலை விட்டு வந்தா எல்லா பொம்பளைங்களும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன மகன் நீங்க இவ்வளவு பயப்படுற? அவருக்கு இப்ப எல்லாம் போதும் போதும் போயிட்டு போல வாப்பா. நீங்க எதுக்கும் பயப்படாத மக. மருமகனுக்கும் பாருக்கு முதலாளிக்கும் நான் பாடம் படிப்பிக்காம விட மாட்டேனோ. அவங்களுக்கு செய்யற வேலையை ஊரால ஒருத்தருமே பிள்ளைகளை வித்து புடைக்கப்படா. இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் அதால மத்தாக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லவாப்பா. எந்த எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு பிள்ளையும் பிறந்துட்டா அதுவும் நிம்மதியா இருக்க வேணாமா? இப்ப சண்டை மல்லுக்கு போனா அது ஊர்ல பெரிய கதையாயிரும் பாப்பா. பிறக்கிறது ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையாண்டா யாருக்கு தெரியும்? பொம்பளை புள்ளண்டா ஊருலகம் பழிக்க கூடாப்பா. சண்டை மல்லுக்கு போகாதீங்க. அல்லா நாயன் ஒருத்தன் இருக்கான் தானே. ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைடா அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க பிள்ளை. ஆனா அதே பிரச்சனை பொம்பளை பிள்ளைக்கு வந்தா எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. பொம்பளை பிள்ளைங்கள வாழ்க்கையில விளையாடுற இந்த மாதிரி ஆக்களை சும்மா விடப்படா மக. ஊர் நம்மளை சண்டைக்காரன் சொன்னாலும் சொல்லட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லோ. வேணாம் பாப்பா, நான் சொல்றத கேளுங்க. பாருக்கு ஒரு பெரிய மனுஷன் என்று நம்பி என்ற முழு சொத்தையும் அவன் மகன் பேர்ல எழுதி வச்சேன். ஏன் சொல்லு பாக்க, நீ எனக்கு இருக்கிற ஒரே மகள்ங்கிறதால. நீங்க இப்ப போங்க வாப்பா. மக, நான் படிக்காத ஆள் தான், எனக்கு புத்தி கொட்டான் தான். ஆனால் நீதி நியாயம் நல்லா தெரியும்.
ஏம்மா இப்படி பயந்து பயந்து கோழைகளாகவும் அடிமைகளாகவும் வாழ பாக்குறீங்க? குடும்பத்துல மனைவிங்கிறது சரி பாதி மகள். அது உணர்றவன் தான் உண்மையான புரிதல். நீ பயப்படாத பிள்ளை. வாங்க என்னையா வாப்பா, சும்மா வந்த. சும்மா வந்தியா? ஆறு உங்க வாப்பா சும்மா வந்த? வாப்பா ராவைக்கு டின்னருக்கு வரட்டாம் என்று சொன்னாரு. பிரியானா, நான் தெரியாம தங்க நீ என்ன நினைச்சுக்க? உங்க உமா மாட்ட சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன குறைஞ்சா வைத்தேன்? உனக்கு வேணும்டா நீ தனியா போ. இல்ல அண்ணா வந்து நிக்காரே உங்க வாப்பா அடுதடிக்காரன் சண்டியர், அவரோட போ. சரி, எங்கட உமா மாட வீட்டை போறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா போய்தாக்குமே. புடி லூசி, நீ பெரிய உலக அழகி. நாங்க உங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வைத்து சொல்லி விருந்து கூட்டி போகணுமாக்குமே. எந்த மூஞ்சி கருப்புண்டி இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சாக்குமே. வேற என்ன குறைபாடுகளை கண்டீங்க? எல்லாம் என்ற தலையெழுத்திரி மட சாம்புராணி. இங்க வாப்பா பார்த்த வேலையாராண்டி உண்ட சொத்தையை பார்த்துக்கிட்டு கிடக்கன். ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய சொப்புல இருக்கிற எனக்கு வாச்சிருக்கா கொஞ்சாதி சத்தைய பாரன். மோத்துல முடிச்சாலும் 30 நாளைக்கு சோறு தண்ணி கிடைக்க மாட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின என்றால் அதுக்கு பிறகு நான் மனுஷனா இருக்க மாட்டேனோ. என்ன செய்ய போறீங்களா? என்ன செய்வீங்க? நாங்க கதைக்கிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு மூக்கோட்டுறதான் வந்தையாங்க வேணே. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்திலேயே உங்களோட மகள் மட்டும்தான் பொம்புலண்டு. நான் நினைச்சா இதுவும் செய்வேன் என்னமும் செய்வேன். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வாப்பா, அவர் ஒண்ணும் செய்யாதீங்க. குறுக்கார வராத மகன். வாப்பா, இன்னும் அவர் என்ற புருஷன். எனக்கு முன்னால நீங்க அவர் ஒன்றும் செய்யாதீங்க. அதுக்குள்ள ஒரு நடிப்பா தெரியுண்டி உண்ட கூத்து. பாப்பா கூட்டிக்கு வந்து மிரட்டரி ஆகும் என்ன? பொம்பளைங்கள் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி தான் பொருள் எடுப்பீங்க. அவங்க நியாயம் எல்லாம் நீங்க நினைச்சாதான் கேட்பீங்க. பாருடா, இப்ப கூட அவ தண்ட புருஷன் முக்கியம் நினைக்கா. உனக்கு அதை புரிஞ்சுக்க தெரியாது. நீ எல்லாம் ஒரு டாக்டர். என்ன மாதிரி சாரத்தை உடுத்துக்கிட்டு சைக்கிள்ல போட